ஹலோ ஆல், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஸோன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா த லிட்டில் பிரின்ஸ் ரிட்டன் பை ஆண்டன் டி செயின்ட் எக்ஸுபெரி. ஃபஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். He was born on 29 June 1900 and died on 31 July 1944, and he is a French writer and his notable works are The Little Prince. அண்ட் இதில் மொத்தம் 2 கேரக்டர்ஸ் தான், யாரெல்லாம்னா தி லிட்டில் பிரின்ஸ் அண்ட் தி நரேட்டர். ஸோ நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நரேட்டர் ஒரு பைலட். ஸோ அவரோட ஏரோப்ளேன் க்ராஷ் ஆகி லேண்டில் விழுந்துடும். ஸோ அந்த லேண்ட் என்னென்னா சஹாரா டெசர்ட். ஸோ இப்போ அவர்கிட்ட ஹி டசன்ட் ஹேவ் எனஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ அந்த டைம் சடனாக அவருக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் என்னென்னா ட்ரா எ ஷீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ இவருமே அந்த ஷீப்பை ட்ரா பண்ணுவார். அப்போ சடனாக ஒரு என்ட்ரி, அது யாருன்னா நம்ம லிட்டில் பிரின்ஸ். ஸோ அவர் என்ட்ரி கொடுத்துட்டு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ இவர் கேட்பார், நீ எங்கேருந்து வார அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் பக்கத்துலேருந்து ஒரு பிளானட்லேருந்து தான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த பிளானட்டோட நேம் என்னென்னா ஆஸ்ட்ராய்டு 325. பட் பீப்புள் இன் எர்த்தில் இருக்கவங்க அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஆஸ்ட்ராய்டு B612 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பான். அதுக்கப்புறம் இவனை பற்றின விஷயத்தெல்லாம் சொல்லுவான். அப்படின்னா என்னோட ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா, இப்போ ஒரு சீட் இருக்குன்னா அந்த சீடை முளைக்கிற அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா என்னால் அந்த சீடை முளைக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரி சொல்லுவான். இன்னொரு ஸ்டோரி என்னென்னா, அவனோட கார்டனில் ஒரு ரோஸ் செடி இருக்கும். ஸோ அந்த ரோஸ் பிளான்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பார்க்க இருக்கும். ஸோ இந்த ரோஸ் பிளான்ட் என்ன பண்ணுன்னா இவனை அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ he fell in love with that rose plant. So at the end of the day he came to know that இந்த ரோஸ் பிளான்ட் எப்போவுமே இப்படியே இருக்காது. ஸோ ஒன் டே அது அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிய வருது. ஸோ அப்போ தான் இவர் என்ன பண்ணுவான்னா, அந்த ரோஸ் பிளான்ட் எப்போவுமே நம்ம கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, அவன் இருந்த பிளானட்டை விட்டு அடுத்த பிளானட் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். சரியா? அந்த டைம் இந்த எர்த்துக்கு வார அந்த டைம் தான் அவன் நிறைய பேரை மீட் பண்ணுவான். அப்படி மீட் பண்ணவங்கன்னா யாருன்னா கிங், வெயின் மேன், ட்ரங்கர்டு, பிஸ்னஸ் மேன், லேம்ப்லைட்டர் அண்ட் ஜியோகிராஃபர். ஸோ இப்படி நிறைய பேரை மீட் பண்ணுவான். சரியா? பட் அவன் மீட் பண்ணதை விடவும் அவங்கக்கிட்டேருந்து எந்த இதுவுமே லேர்ன் பண்ணிக்க மாட்டான். ஸோ ஃபைனலி அவனுக்கு என்ன பண்ணுவான்னா, இங்கேருந்து நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும், எப்படியா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். அண்ட் அவன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் லேர்ன் பண்ணியிருப்பான். யாருக்கிட்டேருந்துன்னா ஜியோகிராஃபர்கிட்ட. என்னென்னா, இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட் எப்போவுமே நிலையாக நிற்காது, என்னைக்காவது ஒரு நாள் அது அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவன் லேர்ன் பண்ணிப்பான். சரியா? ஃபைனலி ஹீ ரீச்ட் எர்த். பட் எர்த்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் எங்கே ரீச் ஆகிருப்பார்னா சஹாரா டெசர்ட். ஸோ சஹாரா டெசர்ட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி வந்துட்டே இருக்கும்போது யாரை மீட் பண்ணுவார்னா, ஒரு ஸ்னேக், பாய்சனஸ் ஸ்னேக், அதை மீட் பண்ணுவார். அப்போ அந்த ஸ்னேக் என்ன சொல்லணும்னா, நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு கேட்கும்போது இப்படி சொல்லுவான், நான் இங்கே இப்படி எர்த்துக்கு இப்படி எனக்கு அங்கே இருக்க பிடிக்காமல் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அந்த பாய்சனஸ் ஸ்னேக் என்ன சொல்லணும்னா, இப்போ என்னால் உனக்கு பண்ண முடியும் என்னென்னா, உன்னை ஹெவனுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பிரின்ஸ் என்ன சொல்லுவான்னா, நோ அப்படி மட்டும் என்ன பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வருவான். வார வழியில் என்னெல்லாம் பார்ப்பான்னா, மவுண்டெயின், 3 பெட்டல்டு ஃப்ளவர், அடுத்து ஒரு ரோஸ் கார்டன், இதெல்லாம் பார்ப்பான். பட் அந்த ரோஸ் கார்டனை பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஆகும்னா, அவனோட அந்த ரோஸ் பிளான் ஞாபகம் வந்தோடனே இட் மேக்ஸ் ஹிம் சேட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆன் த வேல இன்னொருத்தரை மீட் பண்ணுவான். அது யாருன்னா ஃபாக்ஸ். ஸோ அந்த ஃபாக்ஸ் லவ்வோட ஒரு ஸ்பெஷாலிட்டியை பற்றி சொல்லும். அது எப்படின்னா ஒரு லவ்வோட ஒரு யூனிக்னஸை பற்றி சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுவான்னா, எகெயின் அவன் அவனோட அந்த ரோஸ் ஃப்ளவரை யோசிப்பான். அந்த ரோஸ் ஃப்ளவர் எப்படி யோசிப்பான்னா, இந்த உலகத்தில் நிறைய ரோஸ் இருந்துமே நான் என்னோட லவ் அந்த ஒரு ரோஸ் மேலே தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து தெரியுது அந்த ரோஸ் எவ்வளவு யூனிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவரை பற்றி யோசிப்பான். சரியா? இப்போ ஸ்டோரியெல்லாம் சொல்லி முடிஞ்சு இப்போ அந்த நரேட்டருக்கும் அந்த லிட்டில் பிரின்ஸ்க்கும் வாட்டரும் ஃபுட்டும் கிடச்சிட்டு. சரியா? இப்போ இது 8th டே.
அவங்க அந்த சஹாரா டெசர்ட்டை ரீச் பண்ணி 8th டே ஆகுது. அப்போது இந்த லிட்டில் பிரின்ஸ் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் வந்து உங்களோட ஏரோப்ளேன் வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டுல, நீங்கள் அதை போய் இது பண்ணுங்க, அதை வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். சரி பண்ணிக்கிட்டு நாளைக்கு இதே டைமில் நீங்கள் வந்து இங்கே வாங்க, நம்ம 2 பேரும் இது சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவருமே கிளம்பி அதை சரி பண்ண போயிடுவார், அந்த ஏரோப்ளேனை சரி பண்ண போயிடுவார். அதே மாதிரி அந்த லிட்டில் பிரின்ஸ் என்ன சொல்லுச்சோ அதை மாதிரியே நெக்ஸ்ட் டே வந்து இங்கே வந்து பார்ப்பாரு. அப்போ லிட்டில் பிரின்ஸ் என்ன இருக்க மாட்டார். அப்போ லிட்டில் பிரின்ஸ் என்ன ஆகியிருப்பாருன்னா, அந்த பாய்சனஸ் ஸ்னேக் இருக்குல்ல, அந்த ஸ்னேக் என்ன பண்ணியிருக்கோன்னா இவரை பைட் பண்ணி கொன்றிருக்கும். சரியா? ஸோ அவர் வந்து டெத் ஆகிட்டார். அப்போ வந்து இங்கே வந்து பார்க்கும்போது இவர் இருக்க மாட்டார். இவர் என்ன நினைப்பாருன்னா, மேபி அவர் வந்து அவரோட பிளானட்டுக்கு போயிருப்பார். அவரோட பிளானட்டுக்கு போய் அந்த ரோஸ் கார்டன், அந்த ரோஸ் செடியை வந்து மீட் பண்ண போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம போகலைன்னா முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷீப் வந்து ட்ராப் பண்ண சொல்லுவாங்கல்ல அந்த லிட்டில் பிரின்ஸ், அதை ட்ராப் பண்ண உடனே அந்த ஷீப் என்ன ஆகும்னா ரியலாகவே வந்திருக்கும். அப்போ வந்து இந்த ஷீப் என்ன பண்ணும், இப்போ நம்ம அங்கே போய் பார்த்தோம்னா அந்த ரோஸ் பிளான்ட்டை வந்து இந்த ஷீப் வந்து கடித்து தின்றும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சரி ஓகே நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவார். அட்லாஸ்ட் என்ன ஆகும்னா ஆத்தர் எப்படி முடிச்சிருப்பாருன்னா, ரீடர்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரி, அதாவது நீங்கள் வந்து எங்கேயாவது லிட்டில் பிரின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீடர்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரி முடிச்சிருப்பார். இவ்வளோ தான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை மாதிரி ஏதாவது ஸ்டோரி உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். And like and subscribe my channel. Thank you.